11.4ல செகண்ட் சம் பார்க்கலாம். இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா f dash of x equal to functions கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் f of 0 equal to -3 கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், f of x ஓட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இப்போ நமக்கு given வந்து என்ன கொடுத்திருக்காங்க, f dash of x equal to 9x square minus of 6x. இது நமக்கு f dash வேணும், நம்ம ஒரு ஃபார்முலாஸ் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோல. இப்போ f dash of f of x dx இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா f of x கிடைக்கும். அப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x into dx, இன்டகிரேஷன் போட்டாலே நம்ம இந்த dxன்றது இங்க போடணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 9x square dx, இது தனித்தனி ஃபங்க்ஷன்றதுனால தனித்தனி இன்டகிரேஷன் போடலாம், ஆர் ஒரே சேம் இன்டகிரேஷன் போட்டோம் நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்னா f of xன்றது வந்துரும். ஓகேவா? இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு இது f of x கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 9ன்றது கான்ஸ்டன்ட், இது வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இது x பவர் n ரூல். x பவர் n ரூல்னா x 2 + 1 டிவைடட் பை 2 + 1ன்றது வரும். ஓகேவா? x பவர் n ஓட ஃபார்முலா என்னது, x n + 1 டிவைடட் பை n + 1 மைனஸ் ஆஃப் 6ன்றது கான்ஸ்டன்ட். இங்க நமக்கு x என்ன இருக்கு, x பவர் 1 இருக்கு. அப்போ 1 + 1 டிவைடட் பை 1 + 1 பிளஸ் cன்றது சேர்ப்போம் இன்டகிரேஷன் பண்ண உடனே. ஓகேவா? இப்போ f of x equal to 9x 2 + 1 வந்து 3 டிவைடட் பை 3 மைனஸ் ஆஃப் 6x 1 + 1 2 டிவைடட் பை 1 + 1 2 பிளஸ் c. இப்போ 3 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 3x cube minus 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும், 3x square plus c. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா f of x வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுல cன்றது ஒன்று கான்ஸ்டன்ட் போட்டிருக்கோம், இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இன்னொரு க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்ல f of 0 equal to -3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு f of 0 equal to -3 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க x இருக்க இடத்துல நமக்கு 0 இருக்கு. அப்ப நம்ம x க்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 0 ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல x க்கு பதில் 0 போட்டா என்ன வரும், 3 0 கியூப் மைனஸ் ஆஃப் 3 0 ஸ்கொயர் பிளஸ் c. அப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும், 0 ஆயிடும். இங்க f of 0 ஓட வேல்யூஸ் என்னது, இங்க நமக்கு -3. ஓகேவா? f of 0க்கு இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க -3. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு 0 ஆயிடும், ஒன்லி c தான் இருக்கும். அப்ப c ஓட வேல்யூஸ் என்னது நமக்கு -3. இப்ப c ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. c ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இதை எடுத்துட்டு போய் நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? இங்க f of x equal to 3x cube minus 3x square plus c ஓட வேல்யூஸ் என்னது -3. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.